ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சஷ்டி விரதம் 7வது நாள் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய பூவை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். பழைய பூவெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ புது பூவை நம்ம ஒவ்வொரு சாமி படங்கள்லேயும் வச்சிடலாம். பூவெல்லாம் சாமி படங்களுக்கு வச்சது பின்னாடி வெத்தலை தீபம் ஏற்ற போகிறோம். வெற்றிலை தீபத்துக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 6 விளக்கு எடுத்திருக்கேன். வெற்றிலை 6 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி 6 தீபங்களையும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் சென்டரில் வேலு வச்சுருக்கேன். நீங்கள் ஓம் விளக்கு வச்சுருந்தீங்கன்னா ஓம் விளக்கு கூட வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஓம் விளக்கு இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த 6 தீபங்களை மட்டும் ஏற்றி நீங்கள் முருகனை வழிபடலாம். அலங்காரம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தீப எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இருந்ததுன்னா நெய் கூட ஊற்றி தாராளமாக விளக்கு ஏற்றிக்கலாம். எல்லா விளக்குகளுக்கும் எண்ணெய் ஊற்றின பின்னாடி பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி ஒரு சொம்பில் வச்சுக்கோங்க. அப்புறம் பால் 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அந்த பாலில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரையும் தேனும் கலந்த பால் தான் இந்த முறை நான் இந்த பூஜையில் வச்சுருக்கேன். பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளுக்குமே தீபம் ஏற்றிடலாம். நான் என்னென்ன விளக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகர் விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் ஆத்மா விளக்கு வச்சுருக்கேன். வெற்றிலை தீபம் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் இந்த வழிபாடை நான் செஞ்சுருக்கேன். தீபம் எல்லாம் ஏற்றினதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஊதுபத்தியை தான் காட்டணும். ஊதுபத்தியை ஃபஸ்ட்டு நம்ம காட்டிட்டு அப்புறமா சாம்பிராணி புகையை கொடுக்கணும்.
மூணாவது தான் கற்பூர தீபத்தை நம்ம காட்டணும். இது வரிசையாக நீங்களும் பாருங்கள். ஃபைனலாக இதுதான் என்னுடைய பூஜை ரூம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வழிபாட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.